வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஆர்ஃபன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா டிஸ்கவரி தமிழ் சேனல்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் 2009 வந்த படம். ஒரு தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி எஸ்தர் அப்படின்ற ஒரு ஆர்ஃபன் கேர்ள் ஒரு குடும்பத்துக்குள்ள போறா. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த குடும்பத்தை காட்டுறாங்க. அதுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் 2 பசங்க இருப்பாங்க. அதுல மூத்த பையன் ஒருத்தன் அண்ட் 2வது பொண்ணுக்கு காது கேட்காது அண்ட் வாயும் பேச முடியாது. அந்த மனைவி 3வது தரம் பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. பட் கருவிலே அந்த குழந்தை இறந்து போயிருக்கும். அதனால பயங்கர டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அந்த டைம்ல சரி ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒரு ஆர்ஃபனை தத்தெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. அங்கதான் இந்த எஸ்தர் அப்படின்ற பொண்ணை பாக்குறாங்க. இந்த பொண்ணும் அவங்கள பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்றா. இன்ஃபேக்ட் ஹெவியா இம்ப்ரெஸ் ஆகி இவளை தத்தெடுத்துட்டு வந்துருவாங்க. இவ வந்ததுக்கு அப்புறம் மட்டும் அந்த குடும்பத்தோடையும் நல்லாவே ஸ்டார்டிங்ல பழக ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குடும்பத்தையே வேற லெவல்ல ஆட்டி படைக்கிறா அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே எஸ்தர் யாரு, எதுக்காக அந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் பண்றா, டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த குடும்பம் எஸ்தர் கிட்ட இருந்து தப்பிச்சுதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த எஸ்தர் கேரக்டரை டிசைன் பண்ண விதம். அதாவது ஒரு சாதாரண ஹியூமன் தான் அந்த பொண்ணு. பட் இருந்தாலும் ஒரு பேய் குழந்தை ரேஞ்சுக்கு அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்களும் அந்த மாதிரி அமானுஷங்கள் நிறைஞ்சதா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல நமக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா அந்த எதிர்பார்ப்பையும் மீறி அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இதுல அந்த எஸ்த்ரா நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதும் டாப் நாச். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அவார்ட் அப்படின்றதெல்லாம் கூட கிடைச்சிருக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக. இந்த படத்தோட ஒரு முக்கியமான டிரைவிங் ஃபேக்டரே அவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த குடும்பத்துக்குள்ள போய் எப்படி ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்ற அந்த காட்சிகளை எடுத்ததா இருக்கட்டும், இதுல வரக்கூடிய சின்ன சின்ன கொலைகளா இருக்கட்டும், ஒரு மாதிரி பயங்கர பரபரப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி 2 மணி நேரம் டியூரேஷனுக்குள்ள இந்த படத்தை சொன்னது அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் பாக்குறேன். அண்ட் ரொம்பவே கம்மி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு குவாலிட்டியான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இதுல ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். இதுல நெகட்டிவா எனக்கு பட்ட விஷயங்கள் அப்படின்றது அந்த எஸ்தரோட கேரக்டரை பத்திய டீடைலிங் அப்படின்றது இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் இதுக்கு இவங்க ஒரு தனி ப்ரீக்வல் அப்படின்ற மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஃபன் ஃபர்ஸ்ட் கில் அப்படின்ற நேம்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த படம் ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கும். பட் இந்த ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் ஆர்ஃபன் அப்படின்றது ஒரு தரமான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.